ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MCU ப்ளஸ் MPU இதுக்கான டிஃப்ரென்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ப்ரோக்ராம் இதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ வாட் இஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன, ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் என்னுடைய லேப்டாப் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணணும், என்னுடைய லேப்டாப்போட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். என்னுடைய கம்பெனி எந்த லேப்டாப் வந்து எந்த கம்பெனியோ அதோட லோகோ வந்து விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் விண்டோஸ் ஐக்கான வரும். அதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா பாஸ்வேர்டை போட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணால் தான் என்னுடைய மெயின் விண்டோ வரும். இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் தான் என்ன ஆகும், அந்த லேப்டாப் வந்து ஆன் ஆகும். ஓகே, அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, ப்ரோக்ராம் இஸ் ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ வந்து ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்கும், ஆஸ் இன்க்ளூடுன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளரேஷன், குளோபல் டிக்ளரேஷன் இருக்கும். அடுத்து இன்ட் மெயின் இருக்கும். அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். க்ளோஸ் கேலிப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த 5 லைன்ஸ் வந்து நமக்கு வந்து கம்பல்சரி நீடு. அப்படி இருந்தாலும் அது என்னென்னா அது வந்து ப்ரோக்ராம். அப்போ ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ லேப்டாப் ஆன் பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் வந்து நான் சேலம் போகணும் அப்படின்னா நான் டேரெக்டாக வந்து சேலம் போக முடியுமா? இப்போ போக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் இருக்க லொக்கேஷனில் இருந்து நான் என்ன பண்ணுவேன், பெங்களூர் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். அந்த பெங்களூர் பஸ் ஸ்டாப்லேருந்து சேலம் வந்து எந்த பஸ் போகுமோ அந்த பஸ் வந்து நான் ஏறினா தான் சேலம் வந்து போக முடியும். இல்லை அப்படின்னா என்ன டேரெக்டாக போக முடியுமா சேலம்? அது போக முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் தான் என்னால் சேலம் வந்து ரீச் பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. டிசைன்டு டு பர்ஃபார்ம் ஆன் ஒன் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இது வந்து ஸ்பெசிஃபிக் டாஸ்க்காக மட்டும் தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் யூஸிங் லாங்குவேஜஸ் லைக் C++, பைத்தான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி ஸ்மால் இன் சைஸ். இது வந்து மைக்ரோகண்ட்ரோலர் வந்து எப்படி இருக்கும், ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோகண்ட்ரோலருக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா LED பிளிங்க் ப்ரோக்ராம், டெம்பரேச்சர் ரீடிங் ப்ரோக்ராம், அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. வாட் இஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம என்னென்னு சொன்னோம், அடுத்து சாஃப்ட்வேர்னா என்னன்னு சொல்கிறோம். ஓகே, கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். சாஃப்ட்வேர் இஸ் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ அந்த மொபைல் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுடைய டேட்டா, யூசர் ப்ரொஃபைலுக்கான டேட்டா வந்து ரைட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு என்ன பண்ணிப்பாங்க, ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் வந்து இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து ரெக்கேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணிப்பாங்க, கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பர்ஃபார்ம்ஸ் மல்டிபிள் டாஸ்க்கு. அது என்ன ஆகும், மல்டிபிள் டாஸ்க் வந்து இதாகும். அதேமாதிரி கேன் இன்க்ளூட் UI லைப்ரரிஸ், டிரைவர்ஸ், ஈஸி டு அப்டேட். ஓகே, இது எல்லாமே UI லைப்ரரிஸில் நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டிரைவர்ஸ், விண்டோஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன், அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, STM3ID மோட்டர் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் வித் GUI. ஓகே, STM3ID அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், நம்ம வந்து CubeMXல வந்து எந்த பின் வந்து எனக்கு GPIவாக வேணும் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கோட் ஜெனரேட் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து என்ன ஜெனரேட் ஆகுதுல, அதுதான். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறோம். வாட்ஸ்அப்புக்குள்ளே போனே என்ன பண்ணோம், யார் நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணணுமோ அப்போ அங்கே ஒரு கோட் ரைட் பண்ணியிருப்பாங்க. நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும்னா ஸ்டேட்டஸ் வைக்கிற இடத்துல அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்னுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகணும். இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் தான். அந்த ப்ரோக்ராமிங்னால தான் என்ன பண்ணுறது, நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அர்த்தம். அடுத்து வாட் இஸ் ஃபார்மர் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் வாங்குகிறோம் அப்படின்னா மைக்ரோகண்ட்ரோலர் வந்து டேரெக்டாக கோடு வந்து லோட் பண்ண முடியாது. அப்போ கோடுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு ஃபார்மர் வந்து லோட் ஆகணும், ஒரு OS. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுடைய லேப்டாப் இருக்குது. நம்ம லேப்டாப் நியூ லேப்டாப்பாக இருக்கும்போது அதில் வந்து உங்களால் வந்து OS எதுவும் இல்லை. அந்த டைம் வந்து உங்களுக்காக என்ன பண்ண முடியும், எந்த ஒர்க்காவது பண்ண முடியுமான்னு கேட்டால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. அப்போ அந்த ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு OS வந்து நம்ம போடுறோம்ல. அப்போ அதே மாதிரி சாஃப்ட்வேருக்கும் ஒரு OS வேணும், ஹார்ட்வேருக்கும் ஒரு OS வேணும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார்மர் அப்படின்னா இஸ் ஏ சாஃப்ட்வேர் ரிட்டன் பை த ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர். நான் என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவேன், ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ சாம்சங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாலிபப் வந்து OS யூஸ் பண்ணுறாங்க. அதே ரியல்மி மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்கெட் OS வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே OnePlus மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு டிஃப்ரெண்ட் OS யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லேப்டாப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா Windows 7, Windows 8, Windows 10, Windows 11 இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லினக்ஸ் OS இது மாதிரி நிறையா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. அந்த ஃபார்மர்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த OSலேயே வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்புக்கான நான் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் உள்ள யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் பவர் அப் ஆனால் தான் என்ன ஆகும், நம்மளுடைய லேப்டாப் வந்து ஆன் ஆகும். இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகே. ஸ்டோர்டு இன் ஃப்ளாஷ் ஆர் ரோ மெமரி. இது வேணால் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்க. ரன்ஸ் இமிடியேட்லி ஆஃப்டர் பவர் ஆன். பவர் ஆன் ஆன உடனே என்ன ஆகும், இந்த ஃபார்மர் வந்து ரன் ஆகும். அப்போ இந்த ஃபைல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகணும், கீபோர்டெலாம் ஆக்டிவேட் ஆகணும், இது எல்லாமே நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லோடாக ஓகே இப்போ வந்து உங்கள் சீரியலில் ப்ரோக்ராமிங் வந்து பண்ணலாம், இல்லை ஐசிஎஸ்பி மோடில் வந்து ப்ரோக்ராமிங் வந்து ரைட் பண்ணலாம் அப்படிங்கிற மோடு வந்து ஆக்டிவேட் ஆகும். STM32 மைக்ரோகண்ட்ரோலர் கோடு பயாஸ் இன் கம்ப்யூட்டர். பயாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து பயாஸ் ஆக்டிவேட் ஆகுது எல்லாமே அந்த ஃபார்மர் மூலமாக தான் பயாஸ் ஆக்டிவேட் ஆகும். ரூட்டர் ஆர் ECU ஃபார்மர். ஓகே, இது வந்து ரூட்டரில் நமக்கு அது மாதிரி தான் ஒர்க் ஆகுது, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த டாப்பிக்கில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி எம்பெடட் சிஸ்டம்க்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் டாப்பிக்கில் பார்த்தது தான். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னா LED பிளிங்க் கோடு. ஃபார்மர்னு சொன்னால் கம்ப்ளீட் STM32 அப்ளிகேஷன்ஸ் டிரைவர்ஸ் ப்ளஸ் லாஜிக். சாஃப்ட்வேர்னு சொல்லணும் அப்படின்னா STMCube அண்ட் பிசியில் வந்து ஒரு STMCube இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நம்ம ஓப்பன் பண்ணாலும் நமக்கு தெரியும். கீ டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஒன் ஜாப், சாஃப்ட்வேருங்கிறது மெனி ஜாப்ஸ் டுகெதர். ஏன்னா மெனி ஜாப்ஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து சாஃப்ட்வேர் ஒன்று நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரைட் பண்ணியிருப்பேன், அதான் வேறு எதுவுமே இல்லை. ஃபார்மர் ஏன்னா கண்ட்ரோல்ஸ் த ஹார்ட்வேர் டைரக்ட்லி. ஏன்னா ஹார்ட்வேர் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மர் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ரைட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன், ப்ரோக்ராமுக்கு தான் நான் லோட் பண்ணுவேன். ஓகே, ஆல் ஃபார்மர் இஸ் ஏ சாஃப்ட்வேர். எல்லா ஃபார்மருமே நம்ம என்ன சொல்லலாம், சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். நாட் ஆல் சாஃப்ட்வேர் இஸ் ஏ ஃபார்மர். ஏன்னா எல்லா சாஃப்ட்வேரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபார்மர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபார்மர் அப்படின்னா என்ன இருக்கும், நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேர் வந்து பிரிங்க்அப் பண்ணணும், ஓகே, பவர் அப் பண்ணணும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபார்மர். ஆனால் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனா ஸ்பெசிஃபிக் ஒர்க் மட்டும் தான் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேரில் என்ன ஒர்க் பண்ணிருக்கணும் அந்த ஒர்க்கை மட்டும் தான் பண்ணணும். அதனால் எல்லா ஃபார்மருமே நம்ம என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஆனால் சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே ஃபார்மர்னு சொல்லவே முடியாது. ப்ரோக்ராம்ஸ் ஃபார்ம் த பில்டிங் பிளாக்ஸ். ஏன்னா ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்கும், ஒரு பிளாக்காக தான் நமக்கு இருக்கும். ஃபார்மர் இஸ் ஏ கிரிட்டிக்கல் இன் எம்பெடட் சிஸ்டம். ஏன்னா ஏன் ஃபார்மர் இஸ் ஏ கிரிட்டிக்கல் இன் எம்பெடட் சிஸ்டம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஐசி வாங்குறோம் அப்படின்னா அந்த ஐசியில் வந்து முன்னாடியே வந்து இந்த டிவைஸ் வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், இந்த ப்ரோக்ராமெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்ரீ டிஃபனாக ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது, அதனால தான் வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த டாப்பிக்கில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நியூ டாபிக்ஸ் இல்லை நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஐடியாஸ் இல்லை வந்து ப்ராஜெக்ட்டுக்கான கோடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான அமௌண்ட் என்னங்கிறத வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோடிங் போட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.